விஜய் அவர்கள் வரும் இடங்கள் ஃபுல்லா வரக்கூடிய கூட்டங்களும் அரசியலாக்கப்படுது அப்படிங்கறதுனால விஜய் வரவழைச்சாரு. அரசியல்வாதி ஆனதற்கு அப்புறம் விஜய் வந்து தன்னோட வீட்டுல அழைச்சு அவங்கள பேசுறாரு. அறிக்கையில் மூலியமா சொல்றாரு கட்சி நிர்வாகிகள் உணவுலாம் வீட்டுக்கெல்லாம் வர சொன்னார் விஜய். அங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரையும் சந்திச்சு பேசுறாரு. ஆனா அவர் ஃப்ரம் ஹோம் சொல்லி தன்னோட பணிகளை செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு. அவருடைய கட்சியினர் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஆன்லைன்ல உட்கார்ந்து எல்லாரையும் கட்சியினர் வந்து ஆன்லைன்ல எங்க பார்த்தாங்க? கட்சியினர் ஆன்லைன்ல பார்க்கல. எல்லாரும் வந்து ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். துப்புரவுத்துறையில வந்திருக்காங்க. அதுதான் ஒருத்தர் வந்து சொல்றாரு, யாருன்னு தெரியல, ஐ மீன் அவர் பேர் எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல, அவர் பேர் தெரியல, அவரும் ஒரு ஆக்டர். எங்க தலைவரோட படம் பார்த்தா ஒரு 100 புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சமம்ன்றாரு. என்ன மாதிரி ஆட்கள் உள்ள இருக்காங்க? 100 புத்தகத்தை படிச்சா அவர் படத்தை பாக்குற மாதிரி அப்படின்றாங்க. எனக்கு புரியல. அப்போ நீங்க என்ன மாதிரியான புக்ஸ் படிச்சிருக்கீங்க? அவரோட ஒரு படம் வந்து 100 புத்தகத்துக்கு சமமா? சொல்லுங்க. அப்போ நீங்க ஒரு யங்ஸ்டரை என்னவா வழி நடத்துறீங்க? பெரியார் பத்தியும் அம்பேத்கர் பத்தியும் அப்ப எந்த புக்கும் படிக்காதீங்க. விஜய் சார் படம் பார்த்துட்டா நீங்க வந்து 100 புத்தகம் படிச்சதுக்கு சினிமாவா கடந்து போவாங்களா? இல்லைன்னா வந்துட்டு தலைவர் சொல்ற கருத்துக்களை எடுத்துக்குவாங்களா? இல்ல எல்லா நடிகர்களும் ஒரே பறவையில ஒரு படை இருக்கு, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்க கரெக்டா சேனலைஸ் பண்ணறத விட்டுட்டு நீங்க வந்து ஒரு 100 புத்தகத்துக்கு ஒரு படம் சமோன்றீங்க. அப்ப என்ன மாதிரியான மக்களை அவ்வளோ யங்ஸ்டர்ஸை நீங்க எப்படி சேனலைஸ் பண்றீங்க? லெட்டர் பேட் அரசியலா மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க கிரௌட் வருதுன்னு. ஜல்லிக்கட்டப்போ அவ்வளோ கிரௌட் இருந்தது. நீங்க என்ன பேச விடல, ஆனால் திருப்பியும் நான் இதை வந்து பதிவு பண்ண விரும்புறேன். ஜல்லிக்கட்டுல அவ்வளோ கிரௌட் இருந்தது. அழகா மாஸ்க் போட்டுட்டு வந்து உட்காந்தாரு. அப்பெல்லாம் நான் பார்த்து கை தட்டி இருக்கேன். வாவ் சூப்பர்ல, செம்மையா வந்து உட்காந்துட்டு போனாரு. அனிதாவோட இதுக்கும் சைலண்டா வந்துட்டு போனாரு. அப்போ வர முடிஞ்ச அப்பயும் பீக்ல தானே இருந்தாரு. அப்பயும் பீக்ல தானே இருந்தாரு. நான் கேட்கறது சொல்லுங்க. நான் கேட்கறது அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தினர் இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் இந்த வந்து ஓட்டு இதுக்கு பத்தி ஏன் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு? விஜய் அறிக்கையில் வெளியிட்டு தானே இருக்காரு. அறிக்கையில எல்லாருமே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாங்களா? ஓட்டும் அப்படியும் போட்டு சரி, நான் அறிக்கையில Facebookல மட்டும் என்னோட ஓட்டு விஜய் சாருக்குன்னு போட்டுடலாமா?